இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த நாளிலே நம் கர்த்தரை ஆராதனை செய்யும்படியாய் நாம் கூடியிருக்கிறோம். ஆமென். நாம் ஆராதிப்பதற்கு முன்பதாக ஒரு ஜெபத்தோடு கூட நம் ஆராதனை ஆரம்பிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். யாருக்குமே கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, உங்கள் நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுவீராக. நீரே பெரியவர், நீரே பரிசுத்தர். ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கிற பாடல்கள், ஆண்டவரே, ஸ்தோத்திர பலிகள், விண்ணப்ப பலிகள், தியானம் செய்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே சப்பா, இந்த வேளையிலே ஆண்டவரே சப்பா, எல்லா பிள்ளைகளும் இணைந்து எங்களோடு கூட சேர்ந்து ஆராதனை செய்ய தெய்வம் உதவி செய்வீராக. இந்த ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுங்க. எல்லா அலட்சியங்களும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சப்பா, எல்லாரும் ஒருமான சிந்தையோடு கூட ஏக சிந்தை உள்ளவர்களாய் கூடி ஆராதனை செய்ய தெய்வம் தாமே உதவி செய்வீராக. வீடுகளில் இருந்து ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒரு மனமாய் இணைந்து ஆராதனை செய்ய தெய்வம் தாமே உதவி செய்வீராக. முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் தெய்வீக பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆராதனை வேளையிலே முதலாவது பாடலாக புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இந்த பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து நாம் சேர்ந்து பாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே. கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே. விடம் தந்தார் ஆவியாலே. எனக்கு விடம் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பி உள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பி உள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி
இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகின்றான், காலையில் அக்களிப்பு. மாலையில் அழுகின்றான், காலையில் அக்களிப்பு. கோபமோ ஒரு நிமிடம், கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நிச்சமித்தம், அவர் கிருபையோ நிச்சமித்தம். சேர்ந்து பாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நாம் இன்னொரு பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல், பரலோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து நாம் பாடுவோம். இரண்டாவது மூன்றாவது சரணங்கள் பாடும் பொழுது நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆமென். பிரைஸ் காட். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம்
துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா, இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் நாதா. Yes, Lord. உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். ஆமென். ரபஷகரதலபா. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு சேர்ந்து பாடுவோம். துதிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. எஸ் லார்ட். ஆமென். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம். நன்றி நன்றி. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். இயேசுவே பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே. ஆமென். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். எஸ் லார்ட். ஆமென். நாம எல்லாரும் சேர்ந்து இணைந்து நாம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் ஆமென். துதிக்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், நம்மளை காக்கிற தெய்வம், நம்மளை வழி நடத்துகிற தெய்வம். உரபஷகரதலபா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உரபஷகரதலபா. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆமென். அவருடைய கிருபை நம்ம மேல தாராளமாய் விளங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவர் பெரியவர், அவர் நல்லவர், சிறந்தவர். நம்மை
நேசிக்கிறவர், நம்மளை ஆதரிக்கிறவர், அவரை போல ஒரு நல்ல தெய்வம் உலகத்தில் இல்லை இல்லை இல்லை. நன்றி 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 நன்றி. எல்லாரும் உணர்ந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே நீ பெரியவர், நீ பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் சிருஷ்டிகர். ஆமென். துதியும் கனமும் மகிமை எல்லாம் இயேசு ஒருவருக்கே ஆமென் நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே நீ பெரியவர். ஹல்லேலூயா. நீ பரிசுத்த, நீ பரிசுத்த. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பதாக எல்லாரும் நேர் முழங்கால் படியிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து சபை பாடலை நாம் பாடப்போகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. Oh
நேசித்து வழி நடத்துகிற அன்பின் நல்ல தகப்பனே, கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே தெய்வ கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆமென். சோதி எல்லா தடைகளையும் மாற்றி ஆராதனையில் ஆண்டவரே நாங்கள் பங்கு பெற கலந்து கொள்ள கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேளையில் நாங்கள் பாடல்களை பாடினோம். தேவனுடைய நாம மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இனி வருகிற பகுதிகளை கர்த்தர் நீரை நடத்துவீராக ராஜா. இந்த ஆராதனை நிமித்தமாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு அற்புதம் அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் துதிக்க, செபிக்க, வேதத்தை தியானிக்க, உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய, ஆமென், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்கிறாங்க ராஜா. எல்லா தடைகளையும் மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா பக்கங்களும் நெருக்கப்படுகிற இந்த சூழ்நிலையில, ஆமென், கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, தளர்ந்து போகாதபடிக்கு, விசுவாசத்தில் வழுவி போகாதபடிக்கு தேவ கிருபைகளை தாங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆமென், வசனத்தின் நிமித்தமாய் கர்த்தாவே உம்முடைய மன்னாவின் நிமித்தமாய் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, தேற்றுவீராக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு ஆண்டவரே ஆமென் நீர் யுத்தம் செய்வீராக ராஜா. ஆண்டவரே ஆமென், உம்முடைய பிள்ளைகள் சார்பில் நீர் வழக்காடுவீராக ராஜா. முழுமையாய் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எல்லா துதியும் கனம் மகிமையும் என் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நம்ம ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 13 நாளிலே நாம் வாசிக்க முடியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 13. சங்கீதங்களின் புஸ்தகம் 13. நாம் எல்லாரும் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 13. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகி கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தவரும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வேளையிலே ஆமென் ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி நாம் எல்லாரும் ஆராதனை செய்ய போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுது. எல்லாரும் ஒரு விசை கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? எல்லாரும் வாயில திறந்து எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை நான் பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை நான் பாடுவேன். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். கடந்த மாதம் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார்.
நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், நம்மளை போஷித்து வந்திருக்கிறார், நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார், குடும்ப தலைவராக இருந்து நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். நன்மைகள் எல்லாம் நினைத்து பார்த்து நம் கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாமா? ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிறவர், நம்முடைய பாவ சாபங்களை நீக்கினவர், கவலை கஷ்டங்களை நீக்கினவர். அவருக்கு ஆராதனை செய்யலாமா? இயேசுவே வழியும், இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவனமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே. உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே. உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே. உம்மை ஆராதனை செய்து பாடி போற்று. எல்லாரும் சேர்ந்து ஜீவனும் இயேசுவே. உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. மறுபடியும் சேர்ந்து ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. எங்கள் ஆராதனை, 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 ஆராதனை இயேசுவே.
அவர் செய்த நன்மைகளை நினைத்து, நம் குடும்பத்திற்கு அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் பாராட்டின கிருபையை நினைத்து எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? அவர் பெரியவர், அவர் பெரியவர். ஆமென், ஆமென். அவர் நம்மளை விடுவித்தவர், அவர் நம்மளை சுஸ்தப்படுத்தினவர், சுகமாக்கினவர். ஆமென். விளவினப்பட்டு நோய்வாய்ப்பட்டு நாம் கடந்த சூழ்நிலையில நாம் இருந்த பொழுது ஆண்டவர் நம்மளை சுகப்படுத்தினார் அல்லவா? ஆண்டவர் நம்மளை விடுவித்தார் அல்லவா? எத்தனையோ நாட்கள் நம் ஆபத்தில் விழுந்து ஆமென் கண்ணிகளில் சிக்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் நம்ம மேல கிருபை வைத்து நம் கால்கள் தளராதபடிக்கு ஆமென் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி வந்தார் அல்லவா? ஆமென், ஆமென். எல்லாரும் கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. நம்முடைய கவலை கஷ்டங்கள் எல்லாம் நீக்கினவரை துதிங்க, பாவத்தை நீக்கினவரை துதிங்க, சாபத்தை நீக்கினவரை துதிங்க. அவர் நம்மளை அடைக்கலமானவர், அதிசயமானவர், அவர் நமக்கு தஞ்சமானவர். நெருக்கமான காலங்களில, நெருக்கப்படுகிற நேரங்களில அவர் நமக்கு தஞ்சமாய் இருப்பவர். எல்லாரும் கர்த்தரை நோக்கி எல்லாம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை வைக்கப்படுதுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனால் கூடாத காரியம் ஆண்டவரே தெய்வத்தினால் ஆகும், மனிதனால் கூடாத காரியம் தெய்வத்தால் ஆகும். தாய் போல தேற்றுகிறவர், தந்தை போல் நம்மளை வழி நடத்துகிறவர், நம்மேல் அக்கறை கொண்டவர் நம் இயேசு மாத்திரமே. ஆமை தாயும் தகப்போல் நம்மளை கைவிட்டாலும் ஆமை கர்த்தரோ நம்மளை சேர்த்துக் கொள்கிறவர். அவர் ஒருபோது நம்மளை கைவிடாதவர், நம்மளை விட்டு விலகாதவர். நம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை அவர் செய்கிறவர். உள்ள கைகளிலே நம்மளை வரைந்திருக்கிறவர். அவர் கிருபை என்று உள்ளது. ஹல்லேலூயா, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, நன்றி, நன்றி, நன்றி. அவர் பெரியவர். ஆமென். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில நாம் இருக்கலாம், எப்பக்கமும் நெருக்கப்படுகிற ஆமை சூழ்நிலைகளில நாம் இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவர். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு வழி அடைக்கப்படும் பொழுது கர்த்தர் நமக்காக 7 வழிகளை திறக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு நல்லவர். அவரை துதிக்கும் பொழுது எல்லா சிறைச்சாலைகளும் கர்த்தர் ஆமென் தகர்த்தெறிகிறவராய் காணப்படுகிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கூடி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் ஆமென் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டன. ஆமென், சிறைச்சாலைகள் எல்லாம் திறவுண்டன. அவர்கள் சிறைச்சாலை மாத்திரமல்ல, அவர்களை சுற்றி இருந்த எல்லா சிறைச்சாலை கதவுகளும் திறவுண்டது. துதி இருக்கிற இடத்துல ஒரு விடுதலை உண்டு. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடத்துல ஆமென் ஒரு சுகம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற இடத்துல ஒரு சமாதானம் உண்டு. கர்த்தரை துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா, இயேசுவே. பாவ சாபம் நீங்க செய்தவர் நீதானையா, கவலை கஷ்டம் நீங்க செய்தவர் நீதான். எத்தனை பேர் உண்மையாய் சொல்லுவீங்க? பாவ சாபம் நீங்க செய்தவர் நீதானையா, கவலை கஷ்டம் நீங்க செய்தவர் நீதானையா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. பாடும் பொழுது ஒரு சமாதானம் வருகிறது. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. மறுபடியும் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை, 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 ஆராதனை இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே. உம்மை ஆராதனை செய்து
தடைகளும் உடைக்கப்படுகிறது. ஆராதனை ஆராதனை. ஆமென். பாடும் பொழுது ஆமென் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் பிரிவினைகளும் கலக்கங்களையும் கர்த்தர் எடுத்து போடுகிறார். பாடும் பொழுது ஆமென் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக இறங்கி கிரியை செய்கிறவரை காணப்படுகிறார். ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை காணப்படுகிறது. நமக்காக யாவையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் நம்மளை நேசிக்கிறபடியினால நம் விரும்புகிற காரியங்களை அவர் செய்வார். நம்முடைய மன விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். இந்த வேளையில அவருடைய பிரச்சனை நம் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகிமை நம் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நமக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம். நீ ஆமென் ஸ்தோத்திரம். வளர முடியாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியாதபடி காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறதுக்காக நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆபத்து பெருகிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில இந்த நாட்களில ஆண்டவருடைய கரம் நமக்கு அடைக்கலமாய் தஞ்சமாய் காணப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்மை சுதி மட்டுமாய் கர்த்தர் நம்மளை வழிநடத்தி வந்ததுக்காய் அவருக்கு நன்றிகளை சொல்லியும் இனி வருகிற பகுதிகளை கர்த்தர் நடத்தும்படியாய் நம்மத்தில் இருக்க சிஸ்டர் ஜாமான் சமூகத்திலே நாங்கள் கூடி ஆண்டவரை கடந்து வந்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் அன்பினாலும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் விசுவாச குடும்பங்களையும் கர்த்தரை மட்டும் நேர் பாதுகாத்து நடத்தி வருகிற உடைய மேலான கிருபைக்காய் எனக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலும் நெருக்கங்கள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா உடைய கிருபை உடைய இரக்கம் உடைய தயவு எங்களை மட்டும் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எத்தனையோ தேவைகள் மத்தியில் ஆண்டவர் கூட இருந்து நடத்துவதற்காய் உங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் உங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உங்க ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா உங்க ஸ்தோத்திர ஆண்டவரே. கடந்து வந்து ஆராதிக்கிற எல்லா பிள்ளைகளையும் என் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் அதிகமாய் ஆண்டவரை தேடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் பிரகாசிக்கவும் கர்த்தர் கிருபை கொடுத்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குடும்பங்கள் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் இருக்கிற போராட்டங்களை மாற்றுவீராக ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகளின் ஆண்டவரே அப்பா இன்னும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பலனை கொடுத்து கர்த்தர் நடத்துவீராக ஆண்டவரே. கஷ்டங்களை நெருக்கங்களை ஆண்டவரை போராட்டங்களை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை கூட கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லா குடும்பங்களும் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே பயங்கரமான போராட்டங்கள் ஆண்டவரே அப்பா தேவி கொண்டிருக்கிறதான இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்கள் குடும்பங்களெல்லாம் நீர் பாதுகாத்து விதமான ஆண்டவரை கஷ்டங்களோ நெருக்கங்களோ போராட்டங்களோ பலவீனங்களோ வராதபடி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களை வேறு இடத்து மறைத்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட கேட்கிற சத்தியத்தை கொண்டு ஆண்டவரே நம்ம ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தர் பேசும்படியா நாங்களும் ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க ஒவ்வொரு கிருபை தரும்படியா நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே நாம மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்ய எல்லா தடைகளையும் மாற்றும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில அறிவிப்பை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார வாரம் நம்முடைய சபை ஆராதனை
நம்முடைய சபை யூடியூப் சேனலில் போடப்படுகிறது, ஒளிபரப்பப்படுகிறது. நீங்கள் யாவரும் பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆயினும் ஒரு சில பேர்கள் தெரியாத நிலைமையில் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்கள், நம்முடைய யூடியூப் சேனலில் சொல்லுங்கள். அவங்களும் நம்மோடு கூட இணைந்து ஞாயிற்றுக்கிழமை சரியாக 9:30 மணிக்கு ஒளிபரப்பப்படுகிற நம்முடைய ஆராதனை கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தவறாமல் வருகிற நாட்களிலே சபைகள் திறக்கப்படுகிற வரைக்கும் நாம் இப்படி தான் நம்ம ஆராதனை செய்து கொண்டு இருக்க போகிறோம். ஆகையினால 9:30 மணிக்கு நீங்கள் ஆராதனைகளை கலந்து கொள்ள விரும்புங்கள், விருப்பம் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் நாம் கான்ஃபரன்ஸ் கால் மூலயமாய் நாம் செபித்து கொண்டு வருகிறோம். காலையில் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நாம் செபிக்கிறோம். மாலையில் சரியாக 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நம் கான்ஃபரன்ஸ் கால் மூலமா இணைந்து செபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் கலந்து கொண்டு செபிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் தெரியாத பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்களும் நம்மோடு கூட இணைந்து தேசத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண முடியாய் நம்மோடு கூட இணைந்து செபிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஸ்தோத்திரம், இந்த நேரத்தில் இந்த காலங்களில் கொரோனா வைரஸ் மிக அதிகமாக பரவி கொண்டு இருக்கிறது. ஆகையினால அரசாங்கம் சொல்லுகிறபடி அவங்க சொல்லுகிற எல்லா விதிமுறைகள், சொல்லுகிற எல்லா காரியங்களுக்கும் நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. நாம் அவர்களோடு இணைந்து நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரம் வெளியே போகும் பொழுது மாஸ்க் போட்டுன்னு போங்க. அப்போ வெளியிலிருந்து வீட்டுக்கு வரும் பொழுது கைகளையும் முகங்களையும் நன்றாய் கழுவுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த எல்லாமே அவங்க சொல்லுகிற எல்லா விதிமுறைகள் படியும் நாம் ஒத்துழைப்பு கொடுப்போமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஸ்தோத்திரம். பிறகு ஆமென் ஸ்தோத்திரம், நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து நீங்கள் வீடுகளில் முடிந்தவர்கள் உபவாசம் பண்ணி செவியுங்கள். ஏனென்றால் நாம் கடைசி நாட்களில் நாம் காணப்படுகிறோம். ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆகையினால நாம் சேர்ந்து செபிக்க வேண்டும். தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாக்க முடியா, எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியா. நீங்கள் செபியுங்கள். முடிந்தவர்கள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் அதிகமாக செபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்ததாக குடும்பத்தில் ஏதாவது ஜப விண்ணப்பமோ அல்லது மற்ற காரியங்களோ தெரிவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அமேஸ்தோத்தம் செல்ஃபோன் மூலயமா எங்களிடத்தில் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இல்லை வீட்டுக்கு வந்து ஜெபம் செய்ய வேண்டும் என்றாலும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் செல்ஃபோன் மூலயமா அடிக்கடி தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு காரியங்களை சொல்லுங்கள். நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம் நல்ல ஒரு ஆராதனை செய்தோம். நம்முடைய ஆராதனையில் கர்த்தர் பிரியப்பட்டதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். எல்லாரும் ஸ்தோத்திர நிலைமையில் காணப்படுவோம். கடந்த நாட்கள் எல்லாம், கடந்த மாதமெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், பாதுகாத்தார், வழி நடத்தினார், போஷித்தார். இன்றைய வாரத்தில் ஆண்டவர் நம்மளை வார்த்தையினால் பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் செய்ய போகிற காரியங்களை குறித்து பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினாலே இன்றைய வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் அனுமதிக்கப்பட்ட ஒரு வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 93. நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 93 அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 93 அதனுடைய 4. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட கர்த்தர் பேசும்படியாய் ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த பரிசுத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை செய்ய உங்களை துதித்து பாட எங்களை அர்ப்பணிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய வார்த்தைகளை கேட்டு பலனடைய, கீழ்ப்படிய, ஒப்பு கொடுக்க, தங்களை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா அலட்சியங்கள் எல்லாம் மாறட்டும். ஆமென் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் கர்த்தர் எடுத்து போடுங்க ராஜா. நீர் எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் செவிகள் உம்முடைய வார்த்தையை கேட்கட்டும், இருதயம் உணர்வடையட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 93:4 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நம் ஆராதனை செய்கிற தெய்வம் வல்லமை உள்ளவர். நம்மளை அழைத்த தெய்வம் வல்லமை உள்ளவர். நம்மளை தெரிந்தெடுத்த தெய்வம் வல்லமை உள்ளவர். நம்மளை முன்குறித்த தெய்வம் வல்லமை உள்ளவர். அபிஷேகித்த தெய்வம் வல்லமை உள்ளவர். பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாக்கிற, உதவி செய்கிற, வழி நடத்துகிற, போஷிக்கிற தெய்வம் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நாம் ஆராதனை செய்கிற தெய்வம் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர் என்றால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை உடையவர். அவரால் முடியாத காரியங்கள் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. என் தெய்வத்தால முடியாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. மனிதனால் செய்ய முடியாத காரியம், மனிதனால் நிறைவேற்ற முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக, அவரை நம்பி இருக்கிற ஜனங்களுக்காக செய்து முடித்து காட்டுகிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. கர்த்தர் வல்லமை உள்ள ஒரு தெய்வம். அல்லேலூயா. உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற, பரலோகத்தில் அவன் வாசம் பண்ணுகிற, அவன் இந்த உலகத்தில் வந்து நமக்காக மரித்து நமக்காக 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள ஒரு தெய்வம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் காணப்படுகிற அந்தகார பொல்லாத அவன் சோதம் பிசாசின் கிரியைகளை பார்க்கிறோம், வல்லமைகளை பார்க்கிறோம். நம்மளை படைத்த அவன் நம் ஆராதனை செய்கிற தெய்வம் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் வல்லமை உள்ளவர். நாம நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்ம எல்லாரும் மனதில் அழுத்தமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நீயும் நானும் ஆராதனை செய்கிற தெய்வம் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவன் எதை பார்க்கிலும் வல்லமை உள்ளவர் என்றால், இங்கே 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவன் சொல்லும், திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிறோம், திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிறோம், சமுத்திரத்தின் அவன் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. 2 காரியம் பாருங்க. பெருவெள்ளத்தின் இரைச்சலை பார்க்கும், திரளான தண்ணீர்கள் என்றால் பெருக்கெடுத்து ஓடி வருகிற தண்ணீர்களின் இரைச்சல்கள், அதாவது அருவியிலிருந்து கொட்டப்படுகிற தண்ணீரின் இரைச்சலை பார்க்கிலும் அவன் மழை நிமித்தமாக அதிக தண்ணீர் ஏற்பட்டு பள்ளத்தை நோக்கி ஓடுகிற அந்த அவன் தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிறோம். சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிற வலிமையான கொடூரமான அலைகள், அவன் பெரிய அலைகளின் அவன் சீற்றங்களை பார்க்கிலும் கர்த்தர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவன் சொல்ற தண்ணீர்களினால் ஏற்படுகிற சத்தத்தை பார்க்கிலும், அதே தண்ணீரினால் ஏற்படுகிற அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இதை எதை குறிக்கிறது என்றால், நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சூழ்நிலைகளை பார்க்கிலும், நமக்கு விரோதமாய் போராடுகிற மனிதர்களை பார்க்கிலும், நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற இயற்கை சீற்றங்களை பார்க்கிலும் கர்த்தர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இயற்கை சூழ்நிலைகளை பார்க்கிறோம், பிசாசின் கிரியைகளை பார்க்கிறோம், மனிதர்களை பார்க்கிறோம், அவன் சோதரம், அவன் செயற்கை அவன் முறைகளை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் ஆராதனை செய்கிற தெய்வம் வல்லமை உள்ளவர். அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. இவ்வளவு பெரிய காரியங்கள், இவ்வளவு பெரிய பிரச்சனைகள், இவ்வளவு பெரிய பாடுகள் வந்திருக்கிறது என்று சொல்லி நாம் கலங்க தேவையில்லை. கர்த்தர் வல்லமை உள்ளவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. இங்கே தண்ணீர்கள், நம்ம திரளான வெள்ளம், நம்ம சமுத்திரம், இந்த 2 காரியம் சொல்லப்படுகிறது. இந்த 2மே தண்ணீர் தான். நம்ம இந்த தண்ணீர் எதை உருவகப்படுத்தி பேசப்படுகிறது என்றால், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் இந்த தண்ணீர் அது அநேக இடங்களில பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, பாடுகளுக்கு, தடைகளுக்கு அமேன் சோதம் இது உருவகப்படுத்தி பேசப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த தண்ணீர்கள் நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளையும் பாடுகளையும் அமேன் உருவகப்படுத்தி இது பேசப்படுகிறது. ஒரு இடத்தில் தண்ணீர் அமேன் சோதம் காணப்படும் பொழுது, அது கடலாக இருக்கலாம், நதியாக இருக்கலாம், ஏரியாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம், அது பிரச்சனையை குறிக்கத்தக்கதாக காணப்படுகிறது. ஆமென். ஒரு உருவகமாக பிரச்சனையை குறிக்கிறதாக தண்ணீர் காணப்படுகிறது. ஆகையினால பிரச்சனைகளை பார்க்கிலும் கர்த்தர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற பிரச்சனைகளை பார்க்கிலும் கர்த்தர் வல்லமை
அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் பிரச்சனைகளில் இருந்து நம்மளை விடுவிக்க கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்க விரும்புகிறார். ஆகையினால பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் 3 விதங்களில் நமக்கு ஒரு தீர்வை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் கொடுக்கும் தீர்வுகள் 3 விதமான தீர்வுகள் காணப்படுகிறது. நாம் வேதத்திலிருந்து சில பகுதிகளை உங்களுக்கு முன்பதாக காண்பித்து ஆண்டவர் கொடுக்கிற தீர்வுகள் 3 விதமான தீர்வுகளை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. முதல் முறை ஆண்டவர் கொடுக்கிற முதல் விதம், தீர்வுகளை கொடுக்கும் முதல் விதம் என்னவென்றால், வாசிங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இது ஆண்டவருடைய படைப்பு குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். கர்த்தர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதுக்கு முன்பதாக இந்த ஸ்தோத்திரம் இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக காணப்பட்டது. கர்த்தர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிறகு ஆண்டவர் ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளை படைக்க ஆரம்பித்தார். முதலாவது வெளிச்சத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். இரண்டாவது ஆகாய விரிவை கர்த்தர் உண்டு பண்ணினார். கீழே இருக்கிற ஜலத்திற்கும் மேலே இருக்கிற ஜலத்திற்கும் கர்த்தர் பிரிவு உண்டாக்கி அதுக்கு இடையே ஆகாய விரிவை கர்த்தர் ஏற்படுத்தினார். மூன்றாவது காரியமாக ஆண்டவர் செய்தது என்ன? அது முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், தம்முடைய சாயலின்படி படைக்க போகிற மனிதனை வைக்கும்படியாக ஒரு இடத்தை ஆயத்த பண்ண கர்த்தர் விரும்பினார். அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் படைக்க கர்த்தர் விரும்பினார். ஆகையினால அவருக்கு ஒரு வெட்டாந்தரை காணப்பட்டது. இந்த பூமி முழுவதும் தண்ணீர் சூழ்ந்த ஒரு பகுதியாக காணப்பட்டது. எல்லா பகுதிகளும் மேலும் கீழும் எல்லா பகுதிகளும் தண்ணீரினால் நிரப்பப்பட்ட ஒரு பகுதியாக காணப்பட்டது. ஆகையினால கர்த்தர் அந்த தண்ணீர் நிறைந்த பகுதியை ஓரிடத்தில் சேரவும், தண்ணீர்கள் எல்லாம் ஓரிடத்தில் சேர கர்த்தர் பண்ணினார். அல்லேலூயா. அங்க ஒரு வெட்டாந்தரை காணப்படவும் கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. 2 காரியம் செய்கிறார் பாருங்க. வெட்டாந்தரை உண்டு பண்ணுகிறார். அதுக்கு முன்பதாக தண்ணீர்கள் ஓரிடத்தில் கர்த்தர் சேர்க்கிறார். அல்லேலூயா. இந்த வெட்டாந்தரை எதற்கு உருவகப்படுத்தி பேசப்படுகிறது என்றால், தீர்வுகளை குறிக்கிறது. உலகம் முழுவதும் இந்த பூமி முழுவதும் தண்ணீரினால் நிரப்பப்பட்டு இருந்தது. மனிதர்கள் வாழ முடியாதபடிக்கு ஒரு நிலம் இல்லாமல் இருந்தது, ஒரு வெட்டாந்தரை இல்லாமல் இருந்தது. மரங்கள், செடிகள், கொடிகள் வளர முடியாதபடிக்கு ஒரு நிலம் இல்லாமல் காணப்பட்டது. மிருகங்கள் நடமாட முடியாதபடிக்கு ஒரு நிலம் இல்லாமல் காணப்பட்டது. ஆகையினால கர்த்தர் அங்கே ஒரு வெட்டாந்தரை உண்டு பண்ணுகிறார். அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் ஓரிடத்தில் சேரும்படியாக கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அந்த எல்லா சமுத்திரங்களும் எல்லா தண்ணீர்களும் ஒரு இடத்துல சேர்ந்தது. அங்க ஒரு வெட்டாந்தரை உண்டாயிற்று. நான் நினைக்கிறேன் 4/1 வெட்டாந்தரை காணப்பட்டு இருக்கும். மீதி 3 பகுதிகள் தண்ணீரினால் சூழ்ந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம அது எப்படி காட்சி அளித்திருக்கும் என்றால், வெட்டாந்தரை நடுவில் இருக்கும், அது சுற்றிலும் தண்ணீரினால் சூழ்ந்த ஒரு பகுதியாக காணப்பட்டு இருக்கும். பிறகு ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், பிறகு நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் சமுத்திரத்தை ஓரிடத்தில் சேர பண்ணி அவைகளுக்கு ஒரு எல்லையை கர்த்தர் கட்டளையிட்டார். அது மீறி வராதபடிக்கு, வெட்டாந்தரை பகுதிக்கு, நிலம் சார்ந்த பகுதிக்கு அந்த தண்ணீர் வராதபடிக்கு அதற்கு ஒரு எல்லையை கர்த்தர் வைத்தாராம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. இந்த ஜலங்கள் அதிர்ந்தாலும் அது எல்லையை கடந்து வராதபடிக்கும், அது மீறி வராதபடிக்கும் கர்த்தர் அதுக்கு ஒரு பிரமாணத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு மாறாத ஒரு பிரமாணத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அது என்ன பிரமாணம்னா, மணலை கர்த்தர் அதுக்கு எல்லையாக கட்டளையிட்டார். அல்லேலூயா. அந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல அந்த மணலை கர்த்தர்
ஜலத்திற்கு அந்த சமுத்திரத்துக்கு ஒரு எல்லையாக கட்டளையிட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த ஜலங்கள் எல்லாம் ஓரிடத்துல சேர பண்ணி அந்த ஜலங்கள் அந்த சமுத்திரத்தின் தண்ணீர் அந்த வெட்டாந்தர பகுதிக்கு வராதபடிக்கு கர்த்தர் ஒரு எல்லையை கட்டளையிட்டார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பேச விரும்புகிற ஒரு காரியம், நம்ம வாழ்க்கை முழுவதும் எல்லா காலங்களிலும் எல்லா பக்கங்களிலும் தண்ணீரினால் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை நமக்குள்ள காணப்படும் என்றால், பிரச்சனைகளால் சூழ்ந்த வாழ்க்கை காணப்படும் என்றால், ஆண்டவர் செய்ய போகிற ஒரு முதல் காரியம் என்னன்னா, அந்த தண்ணீர்கள் எல்லாம் கர்த்தர் ஓரிடத்துல சேர்க்க போகிறார். உன் பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் ஓரிடத்துல கர்த்தர் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. தண்ணீரை போல, ஜலங்கள் போல, சமுத்திரம் போல உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் ஓரிடத்துல சேர்க்க போகிறது மாத்திரம் அல்லாமல் நீ வாழ முடியாய், நீ முன்னேற முடியாய் கர்த்தர் ஒரு வெட்டாந்தரை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அந்த வெட்டாந்தரை கர்த்தர் உனக்காக ஏற்படுத்த விரும்புகிறார். அது மாத்திரம் இல்லாமல் மீண்டுமாய் ஓரிடத்துல சேர்ந்த பிரச்சனை மீண்டுமாய் அந்த வெட்டாந்தரையை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அந்த சமுத்திரத்திற்கு, அந்த பிரச்சனைகளுக்கு, அந்த போராட்டங்களுக்கு, அந்த பாடுகளுக்கு கர்த்தர் ஒரு எல்லையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த பிரச்சனை எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, இந்த பாடுகள் எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, இந்த போராட்டங்கள் மாறவே இல்லையே, மாற மாட்டுகிறது என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உனக்காக அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரிடத்துல சேர பண்ணி அதுக்கு ஒரு எல்லையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். எதற்கு தம்மா அந்த எல்லை? மீண்டுமாய் அந்த வெட்டாந்தரை, நீ வாழக்கூடிய அந்த பகுதிக்கு அந்த பிரச்சனை வராதபடிக்கு கர்த்தர் ஒரு எல்லையை உனக்காக கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தீர்வு கொடுக்கிற முதல் விதம் என்னவென்றால், அந்த ஜலங்கள் எல்லாம் ஓரிடத்துல சேர பண்ண போகிறார். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் ஓரிடத்துல சேர பண்ண போகிறார். எதற்கு தெரியுமா ஓரிடத்துல சேர்க்கிறார்? அதுக்கு ஒரு எல்லையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அந்த எல்லையை தாண்டி அந்த பிரச்சனை உன் கிட்ட வராதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியம் என்னன்னா, அந்த வெட்டாந்தரை சுற்றிலும் ஜலம் இருக்கிறது, ஆனால் அந்த ஜலத்தினால் அந்த வெட்டாந்தரைக்கு பிரச்சனை வராதபடிக்கு கர்த்தர் ஒரு எல்லையை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. நீ அமைசுதம் பிரச்சனையின் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உன்னை சுற்றிலும் நெருக்கங்களும் போராட்டங்களும் பாடுகளும் சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள், கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு எல்லையை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த பிரச்சனை உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு, அந்த பாடுகள் உன்னை தொடாதபடிக்கு, அந்த போராட்டங்கள் உனக்குள்ள வராதபடிக்கு, அந்த பிரச்சனைகளுக்கும் பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் என் ஆண்டவர் ஒரு எல்லையை கட்டளையிட விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தீர்வை கொடுக்கிற முதல் விதம், பிரச்சனைகளை ஓரிடத்துல சேர பண்ணி ஒரு எல்லையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். நிரந்தரமான ஒரு வெட்டாந்தரை கர்த்தர் உனக்காக ஏற்படுத்த போகிறார். பிரச்சனைகளில் இருந்து நிரந்தரமான தீர்வை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவது விதம், ஆண்டவர் தீர்வு கொடுக்கிற இரண்டாவது விதம் என்னவென்றால், யாத்திரையாகமம் அதனுடைய 14ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். யாத்திராகமம் 14 இதனுடைய 21வது வசனத்தை வாசிப்போம். 21, 22 14ஆம் அதிகாரம் 21, 22 வாசிப்போம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரை வழியாய் கர்த்தர் இவர்களை கடந்து போக பண்ணினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விதமாக கர்த்தர் இங்கே செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், ஜலம் பிளந்து போயிற்று. அல்லேலூயா. அங்க இருக்கிற சமுத்திரம் பிளந்து போயிற்று. ஒரு பிளவு உண்டானது என்று நாம் வாசிக்கிறோம். மோசே தன்னுடைய கோலை ஓங்கின பொழுது ஒரு கீழ்காற்றை கர்த்தர் அங்க உண்டு பண்ணுகிறார். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அது வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. முதல் ஆண்டவர் தீர்வு கொடுத்த முதல் விதம் என்னன்னா, ஜலம் ஓரிடத்துல சேர பண்ணினார். இரண்டாவதாக ஆண்டவர் என்ன
என்ன செய்கிறார் என்றால் இந்த ஜலம் பிளந்து போயிட்டு 2 பிரிவாக ஜலம் புரிகிறது. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் ஜலங்களை ஓரிடத்துல சேர பண்ணல. இங்கே அந்த ஜலம், அதாவது அந்த சமுத்திரம், கடல், அது அமைச்சோத ஏரி என்று சொல்லப்படுகிறது. அமைச்சோதம் அது எவரே அமைச்சோதம் பதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு ஏரி என்று சொல்லப்படுகிறது. அந்த பகுதியிலே ஜலம் பிளந்தது, ஒரு 2 பிளவாக பிளந்தது. இடையே அமைச்சோதம் பிளந்து ஒரு மதிலை போல காட்சி அளித்ததாம். இடையே வெட்டாந்தரை உண்டாயிற்று என்று வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த விதம் எதற்காக தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் பிரச்சனை இந்த சமுத்திரம் பிரச்சனையாக இருக்கிறது. இரண்டாவது, பின்னாடி எகிப்தியர் ஜனங்கள் எல்லாம் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். ராணுவங்கள் துரத்தி கொண்டு வருகிறது. ரதங்கள், குதிரை வீரர்கள் எல்லாம் ஈட்டியோடும் பட்டயங்களோடும் அவர்களை எப்படியாவது அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஆகையினால் கர்த்தர் இந்த விதங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். என்னன்னா, ஜனங்கள் ஓரிடத்துல சேர பண்ணல, மாறாக ஒரு பிளவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அந்த பிளவை உண்டு பண்ணி ஒரு உலர்ந்த தரையை ஏற்படுத்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அக்கறைப்படுத்தும்படியாய் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் வழியே ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அந்த பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி அந்த தடைகளை கர்த்தர் உடைத்து ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். புரிந்து கொள்ளுங்கள். இந்த வழி இந்த பிளவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியாக மாறினது. ஆனால் பின்னாடி துரத்தி கொண்டு வருகிற எகிப்தியர்களுக்கோ அது குழியாக மாறினது. அல்லேலூயா. இவர்களுக்கு ஒரு தொடக்கமாக மாறினது, ஆனால் எகிப்தியர் ஜனங்களுக்கு ஒரு முடிவாக மாறினது. அல்லேலூயா. கர்த்தர் எல்லா ஜனங்களும் எல்லா தண்ணீர்களும் ஓரிடத்துல சேர பண்ணினார் என்றால் எல்லா பின்னாடி துரத்தி கொண்டு வருகிறவர்கள் அவர்களை வனாந்தரத்திலும் துரத்தி கொண்டு வந்திருப்பார்கள். ஆகையினால கர்த்தர் ஒரு முறையை, ஒரு விதத்தை கர்த்தர் இந்த இடத்துல ஏற்படுத்துகிறார். அவர்களுக்கு பின்னாடி வருகிற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக கர்த்தர் அங்கே ஒரு பிளவை உண்டு பண்ணி இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போன உடனே அந்த எகிப்து ஜனங்களும் கடந்து வர பண்ணி அவர்களை சமுத்திரத்திலே மூழ்கடிக்க செய்து சாகடிக்க பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை முறியடித்தார் என்று வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த இதுல ஒரு ரகசியம் என்னவென்றால், பிரச்சனைகள் நமக்கு தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கு. ஒரு பிரச்சனை மாத்திரம் நமக்கு இல்லை. அன்னைக்கு அநேக குடும்பத்தில் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை தொடர்ந்து வருது, அந்த பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வருகிறது என்று பிரச்சனைக்கு மேல பிரச்சனை சொல்லிக்கொண்டே போவார்கள். ஆகையினால ஆண்டவர் உன்னை பின்தொடர்ந்து வருகிற அடுத்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக ஜலத்துல ஒரு பிளவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். உன்னை துரத்தி கொண்டு வருகிற, உன்னை விடாதபடிக்கு உன்னை என்ன காரியங்கள், எத்தனை வாதைகள் பார்த்தாலும் எப்படியாவது உன்னை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி துரத்தி கொண்டு வருகிற அந்த சத்துருக்களை ஜலத்திலே மூழ்கடிக்கத்தக்கதாய் கர்த்தர் ஒரு பிளவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. அது நமக்கு ஒரு வழியாகவும், நம்மளை துரத்தி கொண்டு வருகிற, தொடர்ந்து வருகிற அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவாகவும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த ஜலம் பிளந்தது காரணம் என்ன தெரியுமா? உன்னை பின்தொடர்ந்து வருகிற நெக்ஸ்ட் பிரச்சனை, நெக்ஸ்ட் ப்ராப்ளம், உன்னை பின்தொடர்ந்து வருகிற அடுத்தடுத்து வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே அடியாய் ஒரு முடிவு கட்ட முடியாய் ஜலத்துல ஒரு பிளவு உண்டாயிற்று. அல்லேலூயா. உன்னை பின்தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை வைத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவித்து உனக்கு பின்னாடி தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஒரு அற்புதமான செயல் பார்த்தீங்களா? ஆண்டவர் இந்த தீர்வை கொடுக்கிற இந்த இரண்டாவது விதம் ஸ்தோத்திரம், நமக்கு அந்த பிளவு உண்டாக்கி அது நமக்கு வழியாக ஏற்படுத்தி பின்னாடி வருகிற பிரச்சனைகள் தொடர்ந்து வராதபடிக்கு அந்த அடிமைத்தனம் நம்மளை நுகத்தடி நம்மை ஒடுக்குகிற எல்லா காரியங்களும் அந்த சமுத்திரத்தில் கர்த்தர் மூழ்கடிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டாவது விதம், ஆண்டவர் தீர்வை கொடுக்கிற இரண்டாவது விதம், ஸ்தோத்திரம், நமக்கு பின்னாடி வருகிற பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். தொடர்ந்து அந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம், அடுத்தடுத்து வருகிற ப்ராப்ளம், பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த அனுபவத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. அல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் தீர்வு கொடுக்கிற ஒரு விதம் நாம் பார்ப்போம். யோசுவா எழுதின புஸ்தகம் நாம் திருப்பிக் கொள்ளுவோம். யோசுவா எழுதின புஸ்தகம்
அதனுடைய 3ஆம் அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனமும் நாம் வாசிக்க கேட்போம். மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதானுக்கு அடுத்த ஆதாம் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் உலர்ந்த தரை வழியாய் நடந்து போனார்கள். அல்லேலூயா. இங்கே ஒரு விதத்தை ஆண்டவர் கையாளுகிறார். முதல் விதம், ஜலங்கள் எல்லாம் ஓரிடத்துல சேர பண்ணி ஒரு வெட்டாந்தரை உண்டு பண்ணினார். இரண்டாவது, ஜலத்துல ஒரு பிளவு உண்டு பண்ணி 2 அமைசுகம் செக்ஷனாய் பிரித்து ஒரு உலர்ந்த தரையை உண்டு பண்ணினார். மூன்றாவதாக, நன்றாய் கவனிங்க, மூன்றாவதாக ஒரு பிளவு உண்டாகிறது. அந்த யோர்தான் நதியில ஒரு பிளவு உண்டாகிறது. அந்த பிளவு அந்த யோர்தான் நதியை பார்க்கும் பொழுது அது ஓடி வருகிற தண்ணீர், ஸ்தோத்திரம், எர்மோன் மலையிலிருந்து வழிந்து ஓடுகிற அந்த தண்ணீர் எல்லாம் கலிலேயா ஸ்தோத்திரம் கடலுக்கு வந்து அதிலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் யோர்தான் நதி என்று சொல்லப்படுகிறது. இந்த தண்ணீர் எல்லாம் உப்பு கடல் என்று சொல்லப்படுகிற சவக்கடலிலே சேரக்கூடியதாக காணப்படுகிறது. அப்ப இந்த யோர்தான் நதி ஸ்தோத்திரம் ஓடி வருகிற தண்ணீர், இங்கே ஒரு பிளவு உண்டாயிற்று. அப்ப அந்த பிளவு உண்டான உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஒரு குவியலாக ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் சென்றது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு குவியலாக ஒரு குறிப்பிட்ட மட்டத்திலிருந்து அந்த யோர்தான் நதி அது தடைப்பட்ட உடனே ஆண்டவர் ஆசாரியர் கால் பட்ட உடனே அது குவியலாக நின்றது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒரு குவியலாக நின்றதாம். அப்ப கீழே இருக்கிற தண்ணீர் ஒரு பள்ளமாய் காணப்பட்ட அந்த இடம் முழுவதும் வனாந்திரமாக, அந்த இடம் முழுவதும் வற்றி போன ஒரு இடமாக மாறினது. ஏனென்றால் கீழே ஓடுகிற தண்ணீர் எல்லாம் கடலுக்கு சேர்ந்ததுனால அந்த இடம் உலர்ந்த தரையாக மாறினது. அல்லேலூயா. அப்ப இந்த ஜனங்களுக்கு அக்கறை போக முடியாதபடிக்கு இருந்த பிரச்சனையை கர்த்தர் ஒரு பகுதி ஒரு குவியலாக ஏற்படுத்துகிறார். இன்னொரு பகுதியை கர்த்தர் உலர்ந்த தரையாக மாற்றுகிறார். அந்த ஜனங்கள் கடந்து அக்கறைப்பட்டு போகிறார்கள். அல்லேலூயா. அக்கறைக்கு போகிறார்கள். இந்த விதத்தை ஏன் ஆண்டவர் கையாளுகிறார் என்றால், இந்த பிரச்சனைக்கு இவ்விதமாய் ஆண்டவர் ஏன் தீர்வை கொடுக்கிறார் என்றால், நீங்கள் 5வது அதிகாரத்தில், அதே புஸ்தகம் யோசுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நாம் வாசிப்போம் என்றால், யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும், நன்றாக கவனிங்க, மேல் கரையில், அதாவது அந்த பிளவுல, அந்த பிளவுப்பட்ட உடனே அந்த குவியலாக நின்ற அந்த பகுதியில் யார் குடியிருக்கிறாங்கன்னா சகல எமோரியரின் ராஜாக்கள் குடியிருக்கிறார்கள். அடுத்தது பார்க்கும்போது அந்த கீழே அந்த தண்ணீர்கள்லாம் வற்றி போனது பார்த்தீங்களா, அந்த எல்லா தண்ணீர்களும் கீழ்ப்பகுதியில் எல்லா தண்ணீர்களும் கடல்ல சேர்ந்த அந்த பகுதியில் யார் குடியிருக்கிறார்கள் என்றால் சகல கானானியரின் ராஜாக்களும் குடியிருக்கிறார்கள். அப்ப மேல் பகுதியில் குவியலாக நின்ற பகுதியில் யார் குடியிருக்கிறாங்க? எமோரியர் சகல ராஜாக்கள் குடியிருக்கிறாங்க. அந்த கீழ் வற்றி போன அந்த பகுதியில் கானானியரின் சகல ராஜாக்கள் குடியிருக்கிறார்கள். இவர்கள் இவர்களுடைய இருதயம் சோர்ந்து போனதாம். ஏனென்றால் அவங்க எல்லாரும் ஒரு உணர்வு வந்ததாம். என்ன உணர்வு என்றால், கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இவர்கள் வனாந்திரத்திலிருந்து அந்த தேசத்துக்கு காலை எடுத்து வைக்கிறார்கள். முதல் முறை நுழைகிறார்கள். அப்ப நுழையும் பொழுது ஒரு அடையாளத்தோடு கூட நுழைகிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு அடையாளம்? கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு அடையாளத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் இந்த முறையை கர்த்தர் கையாளுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அங்க இருக்கிற ஏனென்றால் அந்த நதி புறத்துல அநேக ராஜாக்கள் ஸ்தோத்திரம் ஜனங்கள் எல்லாம் குடியிருக்கிறார்கள். என்ன தண்ணீர் இருக்கிற காரணத்தினால, தண்ணீர் தேவைகள் இருக்கிற காரணத்தினால அங்கே தண்ணீருக்கு பக்கத்துல, நதிக்கு பக்கத்துல எல்லா ஜனங்களும் குடியிருக்கிறார்கள். அவர்கள் பார்வையில கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாய் ஒருபோதும்
அவன் இப்படி நடந்திராத ஒரு சம்பவங்களை கர்த்தர் அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக ஏற்படுத்துகிறார். அவன் செய்து காட்டுகிறார். ஒரு குவியலாக நின்ற உடனே எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த கீழ்ப்பகுதியில் அவன் இந்த யோர்தான் நதி வற்றி போன உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏனென்றால் அந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது ஒரு அறுவடை காலமாக இருந்தது. அப்ப அறுவடை காலத்துல தண்ணீர்கள் எல்லாம் மிக வேகமாக ஓடிக்கொண்டு இருக்குமா. அந்த சூழ்நிலை ஒரு வறட்சி ஏற்படாது, அந்த சூழ்நிலையில் அந்த குவியலாக ஏற்படாது. ஆகையினால நம்ம ஒருபோதுமே ஏற்படாத இந்த மாற்றம் எப்படி வந்தது என்று திகைத்து போன ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொண்டார்கள். இவ்வழியாய் கர்த்தருடைய ஜனங்கள் வருகிறார்கள் என்று. அல்லேலூயா. இந்த யோர்தானுக்கு இக்கரையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த அடையாளம் வேறு. அந்த யோர்தானை இவ்விதமாய் ஆண்டவர் கடக்க பண்ணினதுனால அவர்களுக்கு அவன் புதிய ஒரு அடையாளத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இந்த பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் தீர்வை கொடுக்கிற விதத்தின் நிமித்தமாய் ஒரு புதிய ஒரு அடையாளத்தை, ஒரு புதிய ஒரு நாமத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் இந்த மூன்றாவது அனுபவத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துவாராக. அவன் இந்த பிரச்சனைகளில் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிற உன்னை குறித்து அவன் ஜனங்கள் இப்படியாக யோசித்திருக்கலாம். அவன் சோத்திரம் தரகுறைவாக யோசித்திருக்கலாம். இந்த பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிற இந்த போராட்டங்கள், இந்த பாடுகள் எல்லாம் குடும்பத்தில் இருக்கிறதை ஜனங்கள் பார்த்து உன்னை ஏளனமாக பார்த்து இருக்கலாம், பரியாசம் செய்திருக்கலாம். அவன் நீ சபைக்கு போகிறாயே, ஜெபிக்கிறாயே, உனக்கு ஏன் இந்த காரியம் என்று புலம்பி இருக்கலாம். அவன் சோத்திரம் உனக்கு விரோதமான காரியங்களை பேசி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டி அவன் எந்த நாவு உனக்கு விரோதமாக பேசினதோ அந்த நாவு உனக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். எந்த கண்கள் உன்னை அலட்சியமாக உதாசீனப்படுத்தினதோ அதே கண்கள் உன்னை ஆச்சரியத்தோடு கூட பார்க்க போகிறார்கள். ஏனென்றால் கர்த்தர் தீர்வை கொடுக்கிற இந்த மூன்றாவது விதம் அப்படிப்பட்ட ஒரு விதம். அல்லேலூயா. அவன் சோதம் பிரச்சனைகளுக்கு கர்த்தர் நிச்சயம் ஒரு தீர்வை கொடுப்பார். அவன் தண்ணீர் போல காணப்படுகிற ஒரு பிரச்சனையில கர்த்தர் ஒரு வெட்டாந்தரை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அப்ப ஆண்டவர் அவன் சோதம் தீர்வை கொடுக்கிற மூன்று விதங்கள். முதல் விதம், ஜனங்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல சேர பண்ணுவார். அது எதை குறிக்கிறது? உன் பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் ஒரு இடத்துல சேர பண்ணி அது மீண்டுமாய் உன் குடும்பத்தில் வராதபடிக்கு ஒரு எல்லையை கர்த்தர் கொடுக்க போகிறார். இரண்டாவது விதம், அவன் ஸ்தோத்திரம், ஒரு ஜலத்தில் ஒரு பிளவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அந்த பிளவு உனக்கு ஒரு வழியாகவும் உன்னை பின்தொடர்ந்து வருகிற நாம அடுத்தடுத்து வருகிற பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவும் கர்த்தர் அதை கொடுக்க போகிறார். மூன்றாவதாக அது ஒரு பகுதி குவியலாகவும் இன்னொரு பகுதி வற்றி போக கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த முறை, இந்த விதம் எதற்காக தெரியுமா? உனக்கு ஒரு புதிய ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்க முடியாய். அவன் பிரச்சனையில காணப்படுகிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிரச்சனையை மாற்றுகிறது கர்த்தர் வல்லமை உள்ளவர். உன் போராட்டங்களை மாற்றுகிறது கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார், நிச்சயம் ஒரு விடுதலை செய்வார், நிச்சயம் அவர் ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணுவார். உன் பிரச்சனைகள் இனி உன்னிடத்தில் வராதபடிக்கு இன்று கண்ட எகிப்து இனிமேலும் காண்பதில்லை என்கிற வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் ஒரு வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்த்து ஆமை ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் கேட்ட இந்த வசனத்துக்கு நம்மளை விட்டு கொடுக்கலாமா? நாம் கேட்ட இந்த வசனத்துக்கு எல்லாரும் விட்டு கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா இயேசுவே எல்லாரும் விட்டு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். எல்லாரும் விட்டு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரபா ஷகரதன முரகரதலவா. நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தர் உனக்காக உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக, உன்னுடைய எதிர்காலத்துக்காக ஜலங்கள் ஓர் இடத்துல கர்த்தர் சேர்க்க பண்ண போகிறார். உனக்காக சமுத்திரத்தை இரண்டாக கர்த்தர் பிளக்க போகிறார். உனக்காக யோர்தான் நதி ஒரு குவியலாக நிறுத்த போகிறார். உனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஏனென்றால் அவர் வல்லமை உள்ளவர். அவரை நம்பி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வல்லமை உள்ளவர். இந்த மூன்று விதங்களையும், இந்த மூன்று அனுபவங்களையும் கர்த்தர் நமக்கு தருமடியா. எல்லாரும் கண்களை மூடி நாம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு தொடர்ந்து வருகிறதா, வரக்கூடியதா இருக்கிறது ராஜா. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வருகிறது ராஜா. ஆண்டவரே பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு நீர் கொடுக்க போவதற்காக நன்றி.
ஆமென், ஆமென், ஆமென். உன் பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு எல்லையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். உன் குடும்பத்தில் வருகிற அந்த போராட்டங்களுக்கு ஒரு எல்லையை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். தொடர்ந்து அடுத்தடுத்து வருகிற பிரச்சனைகளை என் ஆண்டவர் சமுத்திரத்தில் மூழ்கடிக்க பண்ண போகிறார். ஒரு பிளவை உண்டு பண்ணி சமுத்திரத்தில் மூழ்கடிக்க பண்ண போகிறார். உன்னை பார்த்து உதாசீனம் பண்ணின எல்லா ஜனங்களும் ஆச்சரியத்தோடு கூட பார்க்கும்படியாய், ஆமீன், ஆமீன், ஸ்தோத்திரம். எப்படி யோதானை ஒரு குவியலாக கர்த்தர் மாற்றி எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட செய்தாரோ, அதுபோல் உன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றி உனக்கு ஒரு புதிய அடையாளத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாரும் விட்டு கொடுக்கலாமா? கர்த்தர் வல்லமை உள்ளவர். திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளின் சீற்றங்களை பார்க்கிலும் உன்னதத்திலே இருக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவர். உன்னை அழைத்த கர்த்தர் வல்லமை உள்ள. ஒரு நாள் பயப்பட தேவையில்லை. நீ பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது பயம்தான் உனக்கு வரும். நீ பிரச்சனைகளை கண்ணை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது விசுவாச குறைவு ஏற்படும், நம்பிக்கை குறைவு ஏற்படும், புலம்புவாய், அழுவாய், கதறுவாய், கண்ணீர் விடுவாய். ஆனால் எப்பொழுது உன் கண்கள் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நோக்கி ஏறெடுக்க பார்க்க ஆரம்பிக்கிறதோ, அப்பொழுது தேவனுக்கு நீ பயப்படுவாய். விசுவாசம் உனக்குள்ள கரை புரண்டு ஓடி வரக்கூடியதாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சமாதானம் உனக்குள்ள கடந்து வரும். எப்பொழுது நீ கர்த்தரை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, வல்லமையுள்ள தெய்வத்தை நீ ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, ஆமென், ஒரு பயங்கள் எல்லாம், கலக்கங்கள் எல்லாம் கர்த்தரே நீக்கி போடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள், சவுல் படைத்தலைவர்கள் எல்லாரும் கோலியாத்தை ஏறெடுத்து பார்த்த பொழுது கலங்கினார்கள், பயந்தார்கள். ஆனால் தாவீது ஆமென் கோலியாத்தை ஏறெடுத்து பார்க்கல. கோலியாத் எவ்வளவு பலசாலியா, எவ்வளவு திறமசாலியா, யுத்த வீரனாய் கையில பட்டயம் கேடயம் அவன் ஈட்டி வைத்திருந்தாலும் தாவீது அவனை நோக்கி பார்க்கவில்லை. ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நோக்கி ஏறெடுத்து பார்த்தான். ஆகையினால் ஒரே ஒரு கூழாங்கல்லினால் கோலியாத்தினுடைய கதையை முடித்து விட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். தேவ பிள்ளைகள், நாம் கர்த்தரை ஏறெடுத்து பார்க்க. ஒரு நாளும் சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்க்கும் பொழுது, ஏறெடுத்து பார்க்கும் பொழுது உனக்குள்ள சோர்வுகள் தான் வரும், உனக்குள்ள பலவீனம் தான் வரும், பயம் தான் வரும், கலக்கம் தான் வரும். நீ கர்த்தரை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். நீ கர்த்தரை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ஆமென். ஒத்தாசை வருகிற பர்வதங்களை நோக்கி நீ ஏறெடுத்து பார்க்க வேண்டும். இரக்கம் செய்கிற வரைக்கும் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். எதிர்பார்ப்போடு ஏறெடுத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை உனக்கு நிரூபித்து காட்டுவார். பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாதது உனக்கு எட்டாததும் எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற அன்பு நல்ல தகப்பனே, அருமையான இந்த ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. கத்தனை மட்டுமாய் ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஆராதனை செய்ய கத்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கத்தாவே, எங்களோடு கூட நீ தெளிவாய் பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வருகிற பிரச்சனைகளை மாற்ற வல்லமை உள்ளவர் என்பதை நீர் எங்களுக்கு அமீன் ஸ்தோத்திரம் காண்பித்து காட்டினதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வேத வசனங்கள் மூலியமாய் ஆண்டவர் வார்த்தைகள் நிமித்தமாய் நீர் எங்களுக்கு காட்டி கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆனால் செயல்கள் நிமித்தமாய் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ செய்ய போகிற 3 விதங்களையும் கர்த்தருக்கு அமைச்சது எங்களுக்கு வெளிப்படுத்தினதாய் ஸ்தோத்திரம். ஜலங்கள் ஓரிடத்துல சேர பண்ண போகிறேன், ஜலத்தில் ஒரு பிளவு உண்டு பண்ண போகிறேன், ஒரு குவியலாக வற்றி போக கர்த்தர் பண்ணி ஆமென் ஸ்தோத்திரம் 3 விதங்களின் மூலமாகவும் 3 காரியங்களை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா.
எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த 3 அனுபவங்களும் உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிக்கட்டும், நிறைவேறட்டும், நிறைவேறட்டும் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருகிற நாட்கள் எல்லாம் தேவ பலன், தேவ கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதி பலப்படுத்தும். தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க ராஜா, பலப்படுத்துங்க. நம்ம இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே கரைத்திரையற்றவர்களாய் காணப்பட கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. உம்முடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய், தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் ஆசீர்வதியாக முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளுக்கு, எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதி பலப்படுத்துங்க. தேசத்தில் அவனை கலகத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற, பயத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. அவன் அதி சீக்கிரத்தில் கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் சுபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஸ்தோத்திரம். என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்படி செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: யெகோவா இரட்சணிய சபை, நம்பர் 14, கோரி சந்து, வண்ணாரப்பாளையம், கடலூர் 607001. மற்றும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9618182869 மற்றும் 9442657348.